பாக்யலட்சுமி சீரியல்ல நம்ம கோபி சார் இருக்காருல்ல, அவரு நிதிஷை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில கொண்டு வர சுதாகர் என்னென்னமோ முயற்சி பண்றான்னு தெரிஞ்சதும் ரொம்பவே வருத்தப்படுறாரு. இனியாவோட எதிர்காலம் பத்தி சரியா யோசிக்கலை. ஒரு வார்த்தை கல்யாணத்துக்கு முன்னாடியே விசாரிச்சு இருக்கணும். விசாரிக்காம போனது என்னோட பெரிய தப்புன்னு தலையில அடிச்சுக்கிட்டு ஒரே புலம்பல். இனியாவ மறுபடியும் வீட்டுக்கு கூட்டி வரணும்னு சுதாகர் பிளான் போடுறான்னு தெரிஞ்சதும் கோபிக்கு கோபம் தலைக்கேறிடுச்சு. சுதாகர் வீட்டுக்கு பாக்கியாவும் கோபியும் போறாங்க. சுதாகரையும் சந்திரிகாவையும் நிற்க வச்சு கேள்வி மேல் கேள்வி கேட்கிறாங்க. அப்போ அந்த சுதாகர் பணக்கார வீட்டு பசங்க அப்படித்தான் முன்ன பின்ன இருப்பாங்கன்னு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம திமிரா பேசுறான். இதை கேட்டு கோபிக்கு ரத்தம் கொதிக்குது. பாக்கியா, நீ சொன்னப்பவே கேட்டிருக்கணும். ரெஸ்டாரண்ட் விஷயத்திலேயே நீ சொன்னதுதான் நடந்துச்சு. இப்போவும் அதே மாதிரிதான் நடந்திருக்கு. பொண்ணு வாழ்க்கைய வச்சு அந்த ஆளு விளையாடி இருக்கான்னு பாக்கியா கிட்ட ஆவேசமா பேசுறாரு. பாக்கியா அமைதியா கேட்டுட்டு இருக்கா. ஆனா கோபி, நான் இந்த விஷயத்தை இப்படியே விடப்போற கிடையாது, நான் பண்ண தப்பை நானே சரி பண்ணுறேன்னு சபதம் எடுக்கிறாரு. இந்த பக்கம் ஜெனியும் வீட்டுக்கு வந்து இனியாவுக்கு ஆறுதல் சொல்றா. ஈஸ்வரி அம்மா, உன்னை எவ்வளவு பாசமா வளர்த்தோம், ஆனா இப்போ இவ்வளவு கஷ்டப்படுறன்னு மனசு உருகி புலம்புறாங்க. அந்த சமயத்துலதான் பாக்கியாவும் கோபியும் வீட்டுக்கு வர்றாங்க. செடியன் என்ன ஆச்சுன்னு கேட்க அந்த சுதாகர் அவ்வளவு திமிரா பேசுறாரு. முன்னாடி நம்ம கிட்ட பேசின ஆளே இல்ல அவரு. நிதிஷுக்கு ஏற்கனவே போதை பழக்கம் இருக்கு. இனியாவை கல்யாணம் பண்ணி வைச்சா சரியாகிடும்னு சொல்லி இதெல்லாம் பண்ணாராம்னு பாக்கியா கோபமா சொல்றா. அதை கேட்டதும் செழியன், இதை இப்படியே விடக்கூடாது, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் புகார் கொடுக்கலாம்னு ஆவேசமா சொல்றான். எல்லாரும் இப்படி மாறி மாறி பேசவும் இனியா மனசு பாரமா மாடிக்கு போய் விடுகிறா. பாக்கியாவும் அவளை சமாதானம் செய்ய பின்னாலேயே போறா. அடுத்ததா கோபி ஈஸ்வரி அம்மா கிட்ட போய் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அம்மா, நிதிஷை பத்தி விசாரிக்காம விட்டுட்டேன்னு ரொம்பவே கலங்கி புலம்புறாரு. அதுக்கு ஈஸ்வரி அம்மா, நம்ம என்னடா பண்றது? அந்த சமயத்துல ஆகாஷோட பழக்கம் அது இதுன்னு நிறைய பிரச்சனை நடந்தது, அதனால நம்மளும் பாக்கியா பேச்சை கேட்காம விட்டுட்டோம்னு சொல்றாங்க. செழியனும் ஜெனியும் போலீஸ்ல புகார் கொடுக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா கோபியும் ஈஸ்வரியும் அவசரப்பட்டு எதுவும் பண்ண வேண்டாம், நம்ம பொண்ணோட வாழ்க்கையும் இதுல இருக்குன்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்துறாங்க. இன்னொரு பக்கம் நிதிஷை வெளியில் கொண்டு வர சுதாகர் தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருக்கான். சந்திரிகா கிட்ட நிதிஷ் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இனியாவை அழைச்சிட்டு வரணும்னு சொல்றான். அதுக்கு சந்திரிகா, அதெல்லாம் வேண்டாம், திமிரு பிடிச்சவ அவ, மொத்த குடும்பமும் திமிரா இருக்குன்னு சண்டைக்கு வர்றா. உடனே சுதாகர், இனியா மட்டும் அவளை டார்ச்சர் பண்ணோம்னு ஏதாவது புகார் கொடுத்தால் அவ்வளவுதான், நிதிஷை வெளியே கொண்டு வரவே முடியாது. அந்த கோபி அமைதியா இருந்தால் கூட பாக்கியா சும்மா இருக்க மாட்டாங்க. இனியாவை இங்க அழைச்சிட்டு வர்றதுதான் சரியா இருக்கும்னு புத்திசாலித்தனமா பேசுறான். அவன் பயப்படுறான் பாத்தீங்களா? உங்களுக்கு என்ன தோணுது? சுதாகர் பயப்படுறதுல நியாயம் இருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு நெகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, இரவு பாக்கியா கிட்ட பேசின இனியா, இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்குமா, எனக்கு நிம்மதியா தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சுமா, உன்னை கட்டிப்பிடிச்சு நான் படுத்துக்கவான்னு கேக்குறா. நம்ம பாக்கியாவும் கலங்கி போய் மகளை கட்டிப்பிடிச்சுக்கிறா. ஒரு அம்மாவுக்கு இதைவிட பெரிய ஆறுதல் என்ன இருக்க முடியும்? இந்த காட்சி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? மனசை தொட்டுச்சா? கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. மறுநாள் காலையில் வீட்டில் உள்ள அனைவரும் இனியாவை நினைச்சு வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா இனியா மட்டும் எதுவுமே நடக்காததை போல ரொம்ப சாதாரணமாக இருக்கா. இனியா ஏன் இப்படி இருக்கான்னு உங்களுக்கு ஏதாவது தோணுதா? கமெண்ட்ல உங்க கருத்தை சொல்லுங்க. இந்த பிரச்சனையில் இனியா எடுக்க போற அடுத்த முடிவு என்ன என்பதை பாக்கியலட்சுமி சீரியல் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ட்ரெண்டிங் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.